அனைவருக்கும் வணக்கம். உடன் பிறந்த சகோதரனோ சகோதரியோ, இனிமேல் நம்மால் ஒரு நயா பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை என்றால் தானாக விலகி விடுவார்கள், அல்லது நாம் விலக்கப்படுவோம். வீட்டிற்கு வந்த மருமகள் உயிரை கொடுத்து மாமியாரை பார்த்து கொண்டாலும் தன் மாமியார் பெற்ற மகளுக்கு என்றும் ஈடாகவே மாட்டாள். வயதான பெற்றோர் பெரும்பாலும் வசதியுடன் இருக்கும் மகனிடம் இருக்கவே விரும்புவார்கள். கொட்டி கொடுத்தாலும் அள்ளி அணைத்தாலும் நம் மனைவியோ குழந்தைகளோ ஒரு குறிப்பிட்ட வயதில் எனக்கு அப்படி என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க என்று கேட்காமல் விட மாட்டார்கள். 70 வயதுக்கு மேல் வாழாமல் இருப்பது உத்தமம். நான் பார்த்தவரை பெரும்பாலான வயதானவர்கள் நாய்ப்படாத பாடுபடுகிறார்கள். உடன் பிறந்த அண்ணன் தம்பியை தவிர வேறு எந்த நாயும் அடுத்த வீட்டு பெண்களை சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த அக்கா மாதிரி தங்கை மாதிரி எல்லாம் எப்பவும் நம்பாதீர்கள். தோள் கொடுக்கும் உறவுகளை விட காலை வாரும் உறவுகளே அதிகம். ஒன்று வார்த்தைகளால் அல்லது செயல்களால். ஒருமுறை பொருளாதாரத்தில் வீழ்ந்த குடும்பம் எவ்வளவு போராடி எழுந்தாலும் நம் உறவினர்கள் அதை முதன்மைப்படுத்தி பேசாமல் இருக்க மாட்டார்கள். எப்படியோ கடவுள் அருளால் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கான் என்றுதான் பேசுவார்கள். வாழ்க்கையோட சூட்சமம் புரியும் போது நமக்கு நடக்க முடியாத அளவுக்கு வயசாகிவிடும். அந்த வயசுல எல்லாம் தெரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம நல்லா இருக்கணும்னு எந்த சொந்தக்காரனும் விரும்ப மாட்டான். யோசிச்சு பார்த்தா நாமளும் யாருக்காவது ஒரு சொந்தக்காரனாத்தான் இருக்கோம். பெண்கள் எப்பவுமே பாவப்பட்ட ஜென்மங்கள் தான். எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி. முக்கியமாக நம்மளை பற்றி அதிகமாக தப்பாக பேசுகிறது நம்ம அப்பா அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி, வயசான காலத்தில் நம்ம பிள்ளைங்க. கடைசியாக ஒன்று, நாம் பிளான் பண்ண மாதிரி நம்மோட மரணம் நிகழவே நிகழாது. நன்றி.